அழுது வராத வெற்றி, ஏன் நீங்க ஜெபிச்சு கூட வராத வெற்றி நீங்க சந்தோஷமா இருக்கும்போது நடக்கும். மகிழ்ந்து கலிகூர். எல்லாம் சொல்லுங்க, மகிழ்ந்து கலிகூர். கர்த்தர் பெரிய காரியங்களை, நாம பெரிய காரியங்களை செய்ய யோசிக்கிறோம். கடவுள் சொல்றாரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பெரிய காரியம் செய்யறதுலாம் யார் வேலை? என் வேலை. ஆனால் உன் வேலை என்ன தெரியுமா? மகிழ்ந்து கலிகூர். நமக்கு அதுதான் வரமாட்டுக்கு. நமக்கு இருக்கிறதுலே கஷ்டம் என்ன தெரியுமா? சிரிக்கிறது தான். கடைசியாக இப்போ நல்லா வாய் விட்டு சிரிச்சிங்கன்னு யோசித்து பாருங்க. உங்க சிரிச்ச முகத்தை நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க, வரவே வரமாட்டுக்கு. ஏன்னா எதிரிக்கு நல்லா தெரியும் பாருங்களேன், உங்களை துக்கப்பட வைக்கணும், உங்களை சோகத்திலேயே வச்சிருக்கணும்ன்ட்டு. நம்ம ஆட்களுக்கு நல்ல ஜெபிக்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நல்லதுன்ற ஜெபிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை விட அழுது ஜெபிக்க நிறைய சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் பண்ணியாச்சு. நான் சொல்கிறேன், நீங்கள் அழுது வராத வெற்றி, ஏன் நீங்க ஜெபிச்சு கூட வராத வெற்றி நீங்க சந்தோஷமா இருக்கும்போது நடக்கும். ஆக்சுவலி ஜெபம்ன்ற அந்த ரெல்முக்குள்ளே எதுக்கு ஆண்டவர் உங்களை கூட்டு போறார் தெரியுமா? நீங்க மகிழ்ச்சி ஆகணுன்றதுக்கு தான். ஆனா ஜெபம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க மகிழ்ச்சி ஆகலைன்னா ஜெபம் முடியலன்னு அர்த்தம். ஹலோ, உங்க ஜெபம் முடியும்னா அதான் ஆமேன் போட்டவங்களே முடிஞ்சிட்டுங்களே அப்படின்றீங்களா? இல்லை இல்லை, ஆமேன்ல ஜெபம் முடியாது, ஆனந்தத்துல தான் ஜெபம் முடியும். ஆமேன். மகிழ்ச்சி வந்துடுச்சா அப்ப ஜெபம் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அந்த 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 மண்டலத்துல நுழையிற வரைக்கும் we need a pray. என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா மகிழ்ச்சியா வந்துட்டீங்களா அப்போ தொட்டுட்டீங்கன்னு அர்த்தம். தொட வேண்டியதை தொட்டுட்டீங்கன்னு அர்த்தம். ஆமென். அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். வெற்றியின் அடையாளமே மகிழ்ச்சி தான்.